ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நேற்று சண்டே ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அதாவது பெப்பர் சிக்கன் மாதிரி, அப்புறம் பாயில்டு எக்கு, தயிர் பச்சடி. எப்போதும் இது தானே போடுறோன்னிட்டு தான் நான் போடலை. ஸோ இன்றைக்கி திங்கக்கிழமை எப்போதுமே சிம்பிளான லன்ச் தான் இருக்கும். நேற்று வச்ச லெஃப்ட் ஓவர் மிளகு கறியும் இருக்குது. ஸோ அதனால் ரசம் வைக்கலான்ட்டு இருந்தேன். இன்றைக்கி பிரதோஷம், அதனால் வெறும் ரசமும் வெண்டைக்காய் பொரியல் மட்டும் எனக்கு போதும். பசங்களுக்கு மட்டும் சிக்கன் ஃப்ரை கொஞ்சோண்டு தந்தூரி மாதிரி போட்டு ஏர் ஃப்ரையர்லேயே பண்ணிடலான்ட்டு இருந்தேன். சிக்கனுக்கு எப்போதும் எல்லா ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா எலுமிச்சை சாரெலாம் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சாச்சு. அதுலேயும் கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஏர் ஃப்ரையருன்றதுனால எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா மேக்னேட் ஆகுதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் ஜூஸியாக சிக்கன். ரசம் பார்த்திங்கன்னா தக்காளி ரசம் தான், புளியெலாம் போட மாட்டேன். அதனால் கடைசியாக கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு புழிஞ்சு விற்றனா சூப்பராக இருக்கும் இந்த ரசம். இது ஆல்ரெடி நான் ரெசிபிலாம் போட்டிருக்கேன். புளி இல்லாமல் இந்த எலுமிச்சம் பிழிஞ்சதுக்கப்புறமும் அந்த ரசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இப்போது வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சீரகம் தாளிச்சிட்டு கொஞ்சமாக நசுக்கின பூண்டையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கணும். வெண்டைக்காவை நல்லா பொடியாக மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுவும் இதில் வேறு எந்த பவுட்ரும் நம்ம தனி மிளகாத்தூள்லாம் போடவே போகிறதில்ல. ஒரு சின்ன கிரைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இல்லையா, இப்போ வெண்டைக்காவை நல்லா வதக்கணும். அந்த பிசுபிசுப்பு இல்லாத அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ இதிலே மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து, இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். மிக்சியில் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை, அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா, இந்த ரெண்டுத்தையும் கிரைண்ட் பண்ணிவிட்டு நல்லா அந்த தண்ணி பிசுபிசுப்பெல்லாம் போனதுக்கப்புறம் கடைசியாக இதை போட்டுட்டு நல்லா இப்போ ஒரு 2 பெரட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சைட் பைட் பார்த்திங்கன்னா சாதமும் போடட்டேன். சாதம் வடித்து தான் நான் இது பண்ணியிருக்கேன். அதனால் சாதமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஆல்ரெடி சிக்கனை நல்லா தூள்லாம் போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை துணி துவைக்கிற மாதிரி ஊற வச்சுருக்கேன். நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஏர் ஃப்ரையரில் ஒரு 5 minutes ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரோஸ்ட்ன்ற ஆப்ஷனை வச்சுட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 to 14 minutes இருக்கும். அது மாதிரி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஒரு லன்ச். இன்றைக்கி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.